முத்து ரொம்ப நாளாக பிரியாணி கடையை நடத்திட்டு வரான். அவன் கடையில் காடை பிரியாணி ருசியாக இருக்கும். அந்த ருசிக்கு காரணம் அவன் தினமும் புதுசாக அரைக்கிற மசாலா தான். அந்த மசாலாவால் அவனுடைய காடை பிரியாணி ரொம்பவும் ருசியாக இருந்துச்சு. அப்படி அவன் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய கடைக்கு ஒருத்தர் வந்தார். வாங்க அண்ணன் அப்படின்னு சொன்னான் முத்து. ஏன்பா முத்து, உன் கடை பிரியாணியோட வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் வருது. அதான் உடனே சாப்பிடலான்னு உன் கடைக்கு வந்துட்டேன். உன் பிரியாணி மட்டும் எப்படி இவ்வளோ ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கோ தெரியலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு முத்து, அண்ணன் பின்ன இருக்காதா, நான் தினமும் புதுசாக மசாலாவை அரைச்சி அதில் இந்த காடை பிரியாணியை செய்கிறேன். அதனால தான் என் பிரியாணி இவ்வளவு ருசியாகவும் வாசமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படி முத்து அங்கே சாப்பிட வந்தவருக்கு ஒரு பிளேட்டில் பிரியாணியும் ஒரு காடையும் வச்சு கொடுத்தான். அவனுடைய பிரியாணி கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அவனுடைய கடைக்கு ஒருத்தர் வந்தார். அப்படி அங்கே வந்தவர், ஏன்பா முத்து, உன் கடை பக்கம் போனாலே உன் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிடாம போக முடியலை. அவ்வளவு வாசனையாக இருக்குது. எனக்கே பசி எடுக்குது. சீக்கிரமாக ஒரு பிளேட் பிரியாணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி முத்துவோடைய காடை பிரியாணி கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு நல்ல லாபமும் வந்துக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முத்துவோடைய கடையில் பக்கத்து கிராமத்தில் இருக்கவங்களும் வந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்க. அப்படி அவனுடைய பிரியாணியோடைய ருசிக்கு காரணம் அவன் தினமும் புதுசாக அரைச்சி செய்கிற மசாலா மட்டும்தான். அவனுக்கு நல்ல லாபமும் கிடைச்சிது. காலையில் 11 மணிக்கெல்லாமே முத்து பிரியாணி கடையை போடுவான். ஆனால் மதியம் 2 மணிக்குள்ளே பிரியாணி எல்லாமே காலியாகிடும். அப்பாடா, ஒரு வழியாக பிரியாணி எல்லாம் காலி ஆகிடுச்சு. பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கடையை மூடிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். முத்துவோடைய பிரியாணி வியாபாரம் அப்படி ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி வீட்டுக்கு வந்த முத்து தான் அம்மா உக்காஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு ரொம்பவும் பசி எடுக்குது, சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, சீக்கிரமாக எடுத்துட்டு வாங்க அம்மா அப்படின்னு சொல்லி முத்து தான் அம்மா கிட்ட கேட்டான். அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு பிடிச்ச இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சுருக்கேன், இருப்பா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. முத்து ரொம்பவும் பசியாக இருந்ததுனால அந்த இட்லியையும் சிக்கன் குழம்பையும் ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு முடித்ததும் தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, காலையில் என்ன சீக்கிரமாக எழுப்புங்க, நான் கடைக்கு போய் மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னான் முத்து. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேருமே நிம்மதியாக படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் 11 மணிக்கெல்லாமே முத்து பிரியாணி கடையை திறந்தான். அவன் கடையை திறந்ததுமே எப்பவும் போல் கூட்டம் அதிகமாக வந்தது. அவனுடைய பிரியாணியோடைய ருசி எல்லாருக்குமே பிடிச்சி போயிருந்தது. அன்றைக்கும் பிரியாணி சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. ஒரு வழியாக பிரியாணி எல்லாம் காலி. பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் முத்து. அப்படி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்தார். அண்ணன், ரொம்பவும் பசிக்குது, உங்கள் கடையில் பிரியாணி இருக்குதா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்டார். அதை கேட்ட முத்து, தம்பி, என் கடையில் பிரியாணி காலி ஆகிடுச்சுப்பா, நீ சீக்கிரமாக வந்திருக்கணும், இப்போ நேரமாகிடுச்சு, நீ பக்கத்து கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கோப்பா, சீக்கிரமாக போ, இல்லைன்னா அங்கேயும் காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னான் முத்து. அந்த மாதம் முத்துக்கு நல்ல லாபம் கிடைச்சிருந்தது. அவனுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் பிரியாணிக்கு தினமும் புதுசாக அரைக்கிற மசாலா தான். அதனால தான் பிரியாணி ருசியாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருந்தது. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் லேட்டாக எழுந்ததுனால முந்தைய நாள் அரைச்ச மசாலாவிலேயே காடை பிரியாணியை செஞ்சான். அதை கடைக்கு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செய்யலான்னு நினச்சான். அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் 1/4 மணி நேரம் லேட்டாகவே வந்து பிரியாணி கடையை போட்டான். அவன் கடைக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டும் இருந்தாங்க. அப்படி அவன் வந்ததுமே அங்கே சாப்பிட வந்தவங்களுக்கு பிரியாணியை போட்டு கொடுத்தான். தம்பி, மன்னிச்சிடுப்பா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, நாளையிலிருந்து சீக்கிரமாகவே கடையை போட்டுடுறேன்
அப்படின்னு சொன்னான். முத்து முன்ன மாதிரி புதுசாக அரைச்ச மசாலாவில் பிரியாணி செய்யாமல் பழைய மசாலாவிலேயே பிரியாணியை செஞ்சு கொடுத்தான். அதை சாப்பிட்ட 2 பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க. முத்துவோடைய கடையில் பிரியாணி முன்ன மாதிரி ருசியாக இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். நானும் கவனிச்சேன்ப்பா. ஒருவேளை முத்துக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே சில நாட்கள் போச்சு. முத்துவோடைய சோம்பேறித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. கறியை ஒழுங்காக சுத்தம் செய்யாமல், அரிசியை ஒழுங்காக வேக வைக்காமல், அதில் பிரியாணியை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே சாப்பிட வர்றவங்களுக்கு கொடுத்தான். இது அவங்க யாருக்கும் சுத்தமாக பிடிக்கலை. அவங்க 2 பேரும் வந்து சில பேர்கிட்ட இப்படி சொன்னாங்க. இன்னைக்கு முத்து அண்ணன் கடையில் சாப்பிட போயிருந்தோம். சுத்தமாக வாயிலையே வைக்க முடியலை. கறியை ஒழுங்காக சுத்தம் பண்ணவே இல்லை, அரிசியும் வேகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து ஒருத்தர், நான் கூட முத்துவோடைய கடையில் சாப்பிட்டேம்மா, முன்ன மாதிரி பிரியாணி ருசியாகவே இல்லை அப்படின்னாரு. இன்னொருத்தர், இவ்வளவு நாளாக முத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் என்னடானா நம்ம எல்லாரையும் ஏமாற்றி இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம யாரும் முத்துவோட கடைக்கு சாப்பிட போக வேணாம், வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்படியே 1 வாரம் ஆச்சு. முத்துவோடைய கடைக்கு 1 வாரம் ஆகியும் ஒருத்தர் கூட சாப்பிட வரலை. ஒரு பிளேட் பிரியாணி கூட அவனால் விற்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கூட பார்சலும் வாங்கலை. 1 வாரமாக அவனுடைய பிரியாணி வீணாக ஆரம்பிச்சுது. அதை வந்து தான் அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, நம்ம கடையில் 1 வாரமாக பிரியாணி வியாபாரம் ஆகவே இல்லை. ஒருத்தர் கூட என் கடையில் வந்து பிரியாணியை வாங்கி சாப்பிடலை. 1 பிளேட் பிரியாணி கூட நான் விற்கலம்மா. ஒருத்தரும் பார்சல் கூட வாங்க மாட்டேன்றாங்க. எதனால் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு சொன்னான் முத்து. அதுக்கு அவங்க அம்மா, இது எல்லாத்துக்கும் உன்னுடைய சோம்பேறித்தனம் தான் காரணம். முதல்ல நீ பிரியாணி செய்கிறப்ப அவ்வளவு ஆர்வமாக பிரியாணியை செய்வ, புதுசாக மசாலாவை அரைச்சி பிரியாணியை செய்வேன். இப்போ என்னடானா ஏனோ தானோன்னு பிரியாணியே செய்கிற. அது மட்டும் இல்லை, கறியும் ஒழுங்காக சுத்தம் செய்கிறது கிடையாது, அரிசியும் சுத்தம் செய்கிறது கிடையாது. ஒழுங்காக ஆர்வமாக பிரியாணியே செய், உன்னுடைய ருசிக்காக மக்கள் திரும்பவும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சில நாட்கள் போச்சு. முத்துவும் கறி எல்லாத்தையும் நல்லா சுத்தம் செஞ்சு புதுசாக மசாலாவை அரைச்சி அதில் பிரியாணி கடையை போட்டான். அந்த பிரியாணியோடைய வாசத்தை பார்த்துட்டு எப்போவும் போல் வந்து சாப்பிட்றவங்க முத்துக்கிட்ட பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாங்க. அவனுடைய வியாபாரம் திரும்பவும் நல்லா போய்கிட்டு இருந்தது. அதை பார்த்த முத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.